விஜய் படத்துக்கு அந்த படத்தை தயாரித்த நிறுவனம் நீதிமன்றத்திலிருந்து வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்ள போவதாகவும் அவர் சென்சார் போர்டுக்கு ரிவைஸ் கமிட்டிக்கு மனு தாக்கல் செய்ய போவதாகவும் பரவலாக தகவல்கள் வருகின்றன. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், சிங்கிள் நீதிபதி உள்ள நீதிமன்றங்கள் எல்லாத்திலையும் சுத்திக்கிட்டே இருந்தா நம்ம படம் ரிலீஸ் பண்ண முடியாது. சென்சார் போர்டுக்கே போயிடலான்ட்டு போயிருக்கா. போகதான் தகவல் வெளியே இருக்கு. இதுக்கு நடுப்புற காஷ்மீர்லயோ ஒடிசாலேயோ ஏதோ ஒரு மாநிலத்தில் அங்க இருக்கிற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு நபர் மனு தாக்கல் செய்துள்ளாராம். இந்திய அரசாங்கத்தினுடைய இராணுவத்தை தவறாக அந்த வார்த்தைகள், சீக்ரெட் வார்த்தைகள், இராணுவத்திற்கு விடப்படும் வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளதாகவும் சித்தரிக்கப்பட்டதால் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல ஒருத்தர் மனு தாக்கல் பண்ணியிருக்காராம். அந்த மனு விசாரணையில பதில் மனு தாக்கல் செய்ய தயாரிப்பு நிறுவனத்துக்கு அறிவிப்பு வழங்கியிருக்குதான். இப்படியே ஜனநாயக படத்துக்கு மாநிலமா மாவட்டமா வழக்குகள் தாக்கல் ஆகுது. இதனால் என்ன ஆகுது? தாக்கலானா அந்த படத்துக்கு தேர்தல் அறிவிப்பு வரப்போகுது. பிப்ரவரி 2 தேர்தல் அறிவிப்பு வரப்போகுது. தேர்தல் அறிவிப்பு வந்தால் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஜனநாயகத்தினுடைய படம் தயாரிப்பாளர்களுடைய தொங்கல்ல இருக்கிறாரு. படத்தை வாங்கின விநியோகஸ்தர்கள் தொங்கல்ல இருக்காங்க. அதை நம்பி பணம் கட்டின தியேட்டர் ஓனர்கள்லாம் தொங்கல்ல இருக்காங்க. ஜனநாயக படத்துக்கு வந்த வாழ்வு இப்படி இருக்கு. அவர் நேரம் கேட்டா எதையும் சந்திக்க தயார், எந்த மிரட்டலையும் சந்திக்க தயார் என கர்ஜிக்கிறார். வரவேற்க ஒன்றிருந்தான். ஊழல் ஆட்சின்னு சொல்ற, தீய சக்தின்னு சொல்ற, யூடியூப் சேனல்லையும் பேஸ்புக்லையும் கழுவி ஊத்துறாங்க உங்களை. அந்த கொள்கை பரப்பு விஜய் கட்சியினுடைய பிரபகண்டாவை அதிமுக கட்சிக்காரங்க அவங்க வாட்ஸ்அப்ல யூடியூப்லயும் போட்டு தள்ளுறாங்க. கொள்கை பரப்பு திமுகவுக்கு அந்த வேலை இல்லை, தீய சக்திக்கு வேடிக்கை பார்க்குது. இன்னைக்கு என்னடா கேட்டா பிரபல நாளேடுலாம் கைகோர்ப்பு, விஜய், ராம்தாஸ், சீமான் எதிரியா நினைத்தவர்களுக்கு அழைப்பு. இப்படிலாம் நீ அழைக்க வேண்டிய சூழ்நிலை. உண்மையா அழைச்சாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படியே அழைச்சாலும் அழிவு போன மாம்பழம் அப்பா ராம்தாஸுடைய இது செல்படுக்காது. சீமா ஒரு வாட்டி கூட ஜெயிக்கல, எல்லா தேர்தலையும் சந்திச்சாரு. மொத்தம் 3 அணி. அதில் ஒன்று இன்னும் ஓபிஎஸ் எந்த பக்கம் பார்க்குறாங்க, சசிகலா எந்த பக்கம் பார்க்குறாங்க, பிரேமலதா விஜயகாந்த் பிப்ரவரி 3ஆம் தேதி அறிவிப்பு பண்ணிருக்காங்க. இவங்க நிலப்பாடுலாம் என்ன 4வது அணி ஃபார்ம் பண்ணுவாங்களோ? 4வது அணியும் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் எத்தனை அணி ஃபார்ம் பண்ணாலும் திமுக கூட்டணி வலுவாக இருக்கு. அவங்க தேர்தல் பிரச்சாரத்தையும் அரசாங்க பிரச்சாரத்தையும் ரொம்ப அசுர வேகத்தில் எல்லாம் பிரமாண்டமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பலு கூட்டணிங்க பெரிய திமுக அணி கூட்டணி வலுவா இருக்கு. தேர்தல் களத்தில் சந்திக்கலாம். நாம் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.